தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் சிந்தித்தோம் ஒவ்வொரு இறைவனின் செயல்தான் லிட்டர்ஜி அப்படின்றது. மேலே இருந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கீழே மனிதனுடைய நன்றியும் அவனுடைய ஒப்படைப்பும் சரண்டரிங் தான் லிட்டர்ஜி அப்படின்னும். பிளஸ்ஸிங்காக ஒரு பையனை கொண்டு வந்திருந்தாங்க, ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. ஃபேமிலி வந்திருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் 2 வருஷம் முன்னால் கிடச்ச ஒரு பிளஸ்ஸிங், அந்த பிளஸ்ஸிங் அந்த சாட்சியம் சொல்ல தான் நாங்கள் வந்தோம் ஃபாதர், எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. சொல்லிகிட்டு இருந்த பொழுது அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. 6th படிக்கிற பையன். அந்த ஃபீஸ் கட்டிட்டாங்க. அவனுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு அவனுக்கு ஆண்டவர் காசு கொடுத்தாரு, கட்டிட்டாங்க. பையன் எக்ஸாம் எழுதிட்டான். அப்போ அந்த பையனை பார்த்தபோது நான் சொன்னேன், தம்பி பாரு, அப்பா அம்மா எவ்வளோ உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. காசு இல்லாமல் இருந்தோம், கடன் வாங்கியும் ஏதாவது விதத்தில் நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்ன செய்யணும்? உன்னுடைய நன்றி கடன், நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பையனாயிரு, நல்லா படி. இதான், அதாவது அப்பா அம்மா உனக்கு செய்வதற்கு பதில் நீ என்ன செய்யணும்? அந்த நன்றி உள்ளவனாயிரு, உன்னையே அவங்கக்கிட்ட ஒப்புக்கொடு, சரண்டர் பண்ணு, அவங்கள நம்பி வாழு, அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழு. இது பாருங்க, அப்போ சாதாரண வாழ்க்கையில் நம்ம இதை வாழறோம். இதுவே நம்ம ஆண்டவரோடு இணைக்கும் பொழுது தான் இது லிட்டர்ஜி அப்படின்றோம். சாதாரண எல்லாருமே, அது கேத்தலிக்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், அல்லாதவங்களாக இருக்கலாம், இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். யாராவது நமக்கு நன்மை செய்யும் பொழுது அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். சில அன்பார்ந்தவர்களே, எனக்கு தோணுது, இது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னாலேயும் இந்த லிட்டர்ஜி இருந்திருக்கும். லிட்டர்ஜி தான் அதையும் சொல்லணும். ஏன்னா தந்தையான இறைவன், சுதனான இறைவன், தூய ஆவியானவர் இறைவன், 3 கடவுள். அவங்களுடைய அன்பிலிருந்து பிறந்தவன் தான் ஆதாம், அந்த அன்பிலிருந்து பிறந்தவள் தான் ஏவாள். இப்போ கண்டிப்பாக இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்னாலும் என்னவா இருந்திருக்கும்? அவங்க நன்றி தான் சொல்லியிருந்திருப்பாங்க, அவங்க சரண்டர் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நன்றி கெட்டத்தனம் எப்போ வந்ததோ, எப்போ அந்த சரண்டரிங்கிலிருந்து மாறி அவங்களே மாற்றி வச்சாங்களோ, அப்போ தான் உலகத்தில் பாவம் வந்தது. அப்போ அந்த அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையில், அழகான அந்த லிட்டர்ஜியில் வெளியிலிருந்து வந்த செயல் அந்த லிட்டர்ஜியை அழிச்சிடுச்சு, அந்த திருவழிபாட்டு முறையை அழிச்சிடுச்சு, அந்த அன்பையே அழிச்சிடுச்சு. அப்போ அன்பினுடைய நிறைவு, நன்றியினுடைய நிறைவு, அந்த ஒப்பு கொடுத்தலுடைய நிறைவு தான் லிட்டர்ஜி. அது மனிதன் தவறும் பொழுது அதை சரி செய்ய இயேசு கிறிஸ்துவே வருகிறார். மனிதனாக பிறந்து அந்த இடத்துல வருகிறார், வந்து அந்த மீடியேட்டராக நடுவில் நிற்கிறார். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நின்று மனிதனை தூய்மைப்படுத்தி இயேசு கிறிஸ்து தனது குருத்துவ அந்த அருளின் வழியாக, தன்மையின் வழியாக தந்தைக்கு மனிதர்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார், தனது உடலாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் இப்போ நம்ம வாசிக்க போகிற ஒரு சென்டென்ஸ், 1079 CCC. From the beginning until the end of time, the whole of God's work is a blessing. From beginning அப்படின்னா படைப்புகளுக்கெல்லாம். நம்ம நேற்று வாசித்த அந்த வசனம் எபேசியர் 1:3-6 வரை வாசி பாருங்க. தொடக்கத்திலேயே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தொடக்கத்திலேயே, பாவம் வந்த பிறகல்ல, மனிதனை ஆசையோடு தேர்ந்தெடுத்தது தொடக்கத்திலேயே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், தனது மகனாக தேர்ந்தெடுத்தார். From the beginning until the end of time, the whole of God's work is a blessing. 1080 Catechism of the Catholic Church. From the very beginning, God blessed all living beings, especially man and woman. மனிதனை கடவுள் ஆசீர்வதிக்க தான் செய்தார். கடவுள் நல்லவர், கடவுள் வல்லவர், மனிதனை வெறுக்கவில்லை, மனிதனை ஆசீர்வதிக்க தான் செய்தார். 1081 The divine blessings were made manifest in astonishing and saving events. மனிதன் பாவம் செய்த பிறகு அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்கெல்லாம் பார்க்குறோன்னு நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி சொல்லுது. ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் எங்கெல்லாம் பார்க்குறோம்? பாவம் செய்தனால ஆண்டவர் பிளஸ்ஸிங் செய்யாமல் விடலைங்க, ஆசீர்வதிக்காமல் விடலை. பழி வாங்குகிற கடவுள் கிடையாதவர், ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆசீர்வதிக்கிற அந்த வழியை பாருங்களேன். த பர்த் ஆஃப் ஐசக், ஈசாக்கனுடைய பிறப்பு. த எஸ்கேப் ஃப்ரம் ஈஜிப்ட், எகிப்திலிருந்து இவங்கள் பலாயனம் சென்றது. த கிஃப்ட் ஆஃப் த ப்ராமிஸ்ட் லேண்ட், அவர்களுக்கு தந்த அந்த கானான் நாடு. த எலெக்ஷன் ஆஃப் டேவிட், தாவீதனுடைய தேர்ந்தெடுப்பு. த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் த டெம்பிள், அந்த பேழையிலே, திருப்பேழையிலே ஆண்டவருடைய பிரசன்னம். த பியூரிஃபையிங் எக்ஸைல் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஸ்மால் ரெமனன்ட். அப்புறம் த லா, த ப்ராஃபிட்ஸ் அண்ட் த சாம்ஸ், திருச்சட்ட நூல்கள், இறைவாக்கினருடைய நூல்கள், திருப்பாடல்கள், இதெல்லாமே லிட்டர்ஜியில் வருது. ஏன் லிட்டர்ஜியில் வருது? நாம் அதை நினைவு கூறுகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டை எல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் எப்படி பிளஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். Recall these divine blessings and at the same time respond to them with blessings of praise and thanksgiving. நம்ம அதுக்கு பதில் என்ன சொல்கிறோம்? இறைவா உமக்கு நன்றி, ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. நம்ம நன்றி தான் சொல்கிறோம் அந்த திருப்பலியில். அந்த அருள்வாக்கு நமக்கு வாசிக்கப்படுகிறது,
நினைவுபடுத்தப்படுகிறது. நம்மளுடைய பதில், ஆண்டவரே உமக்கு நன்றி. 1082. In the church liturgy, the divine blessing is fully revealed and communicated. அப்போ நம்மளுடைய சர்ச்சினுடைய லிட்டர்ஜியில் எல்லாமே ஆண்டவருடைய blessing, அதை நம்ம ரிவீல் பண்ணுறோம், அதை கம்யூனிகேட் பண்ணுறோம். The Father is acknowledged and adored as the source and the end of all the blessings of creation and salvation. தந்தையான இறைவனை நம்ம ஆராதிக்கிறோம், மாட்சிப்படுத்துகிறோம். ஆசீர்வாதத்தினுடைய எல்லா தொடக்கமும் எல்லா முடிவும் அவர்தான். அவர் என்ன செய்கிறாரு? In His word who became incarnate, died and rose for us, He fills us with His blessings. இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தை இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மிலே பொழிகிறார். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக தந்தையான இறைவன் இயேசுவின் வழியாக அனைத்து பிளெஸிங்ஸ், அனைத்து ஆசீர்வாதங்களையும் பொழிகிறார். அதான் பாஸ்கா நிகழ்வு, பாஸ்கல் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். திருப்பலியில் எதை கொண்டாடுறோம்? இதை தான் நம்ம கொண்டாடுறோம். ஏனெனில் தந்தையான இறைவன் மகன் வழியாக, வார்த்தை வழியாக அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக இந்த பிளெஸிங்ஸை நமக்கு தராரு. த்ரூ His word, இயேசுவின் வழியாக He pours out into our hearts the gift. நம்முடைய இதயங்களிலே ஒரு பரிசை, ஒரு அருளை தருகிறார். அந்த அருள் வந்தால் அனைத்து அருளும் உண்டு. The gift that contains all gifts. அந்த கிஃப்டினுடைய பேர் தான் Holy Spirit. அப்போ 1083 CCC, the dual dimension of the Christian liturgy. The dual dimension, தந்தையான இறைவனுடைய ஆசீர்வாதமும் மனிதனுடைய நன்றி அறிதலும். இந்த dual dimension தான் liturgy. As a response of faith and love to the spiritual blessings the Father bestows on us is thus evident. On the one hand, the Church, united with her Lord and in the Holy Spirit, blesses the Father for His inexpressible gift in her adoration, praise and thanksgiving. ஒரு சைடு திருச்சபையானது, திரு அவையானது தந்தையான ஆண்டவரை ஆராதிக்கிறது, மாட்சிப்படுத்துகிறது. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் வழியாக, தூய ஆவியானவரின் வழியாக எங்களை மீட்டதற்காக. On the other hand, until the consummation of God's plan, இறைவனுடைய திட்டம் நிறைவேறும் வரை the church never ceases to present to the Father the offering of His own gifts. இறைவனுடைய சித்தம் நிறைவேறும் வரை திரு அவை இந்த லிட்டர்ஜியை நிறுத்தவே நிறுத்தாது. இது நடத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவர் தந்ததை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். இதுதான் லிட்டர்ஜி. The church never ceases to present to the Father the offering of His own gifts and to beg Him to send the Holy Spirit upon that offering. கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்டை வச்சு நாங்கள் கொடுக்குற இந்த கிஃப்டை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருங்க. upon herself, upon the faithful and upon the whole world. திரு அவையின் மீதும், திரு அவையினுடைய அந்த அனைத்து நம்பிக்கையாளர்கள் மீதும், மொத்தம் இந்த உலகின் மீதும். So that through communion in the death and resurrection of Christ, the priest, and by the power of the Spirit, these divine blessings will bring forth the fruits of life to praise of His glorious grace. ஆண்டவர் தந்த இந்த அருளுக்கு திருச்சபை என்றுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த திரு அவையினோடு இணைந்து நாமும் திரு அவையின் அங்கத்தினராக இந்த லிட்டர்ஜியில், திரு வழிபாட்டு முறையில் பங்கெடுப்போம். நம்மளுடைய திருப்பலியையும் அன்றாடமாக இருக்கலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை போகிறவங்களா இருக்கலாம், இந்த திருப்பலியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த திருப்பலிக்காக நன்றி சொல்லுவோம். அனைத்து விதமான திரு வழிபாட்டு முறைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். God bless you. ஆமென். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன்.